அப்பா அப்பாவை காணோம். உடனே இவனுங்களுக்கு எரியுது, எங்க அப்பா தான் சொல்றாரு. உடனே வந்து அதுக்கு உதயநிதி விளக்கம் கொடுக்குறாரு. தேவையில்லாத அவருடைய பர்சனல் கதையெல்லாம் பேசுறியே, உனக்கெல்லாம் ஈனமான சூடு சொரணையே இல்லையா? உங்க அப்பா அரசியல் இருக்கிறாரு, ஒரு அரசியல்வாதியை பத்தி அவர் பேசுறாரு. அரசியலே இல்லாத ஒருத்தரை பத்தி நீ எதுக்காக பேசுற? இப்ப நாங்க பேசுவோமா? நீ பால்டாயில் குடிச்ச கதையை நாங்க பேசணுமா? சொல்லு. நாங்க இன்னும் எடுத்த நாரிடும், வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும் உங்களுக்கு. புரியுதா? அதுக்கான தகுதி உள்ளவனுங்க நீங்க. எங்க எல்லாம் பேசிடுவோம். உங்க அப்பா கதையில, உங்க தாத்தா கதையில இருந்து பேசிடுவோம். அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. அந்த திருச்சி தொகுதி மக்கள் எந்த அளவுக்கு ஸ்டாலினை தோக்கடிக்கிறாங்க பாருங்க. டெபாசிட்டை கூட ஸ்டாலின் வாங்க மாட்டார், எழுதி வைங்க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு துணிவு இருந்தால், தைரியம் இருந்தால், ஆற்றல் இருந்தால் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து நீங்கள் திருச்சியில போட்டியிடுங்க. ஒரு நல்லாட்சி நடந்துட்டு இருக்கும்போது எப்படி நிக்க முடியுமா? உன்ன மாதிரி குற்றவாளிகள் வந்து நிக்க முடியுமா? உங்களை மாதிரி ஊழல் பெருச்சாளிகள் நிக்க முடியுமா?